ஏகப்பட்ட வீடியோ இருக்குது, ஆனால் போட தான் நேரம் இல்லை. ஆனாலும் பரவாயில்ல, இப்போ கடைசியாக நான் போன ட்ரிப்பை உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன். 36 நாள் சண்முக கடவுளை வணங்கிட்டு நாங்கள் போன இடம் குட்கி சுப்பிரமணியர் கோயில். எப்படி போனோன்னா, நான் கடைசியாக போன கோயில் நீலகிரி வேலவரை தான் போய் பார்த்தேன். அதாவது ஊட்டியில் இருக்கக்கூடிய சண்முகரை. ஸோ அங்கேருந்து எங்கள் பயணத்தை ஆரம்பித்தோம். ஒன் டே ஃபுல்லாக ஊட்டியில் ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் காலையில் எழுந்திரிச்சு நாங்கள் எந்தெந்த கோயிலுக்கு போனோம், எப்படி எல்லாம் அந்த பயணம் அமைஞ்சது, அதை எல்லாம் தான் உங்கள் கூட நான் ஒவ்வொரு நாளும் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். எல்லாமே லாங் வீடியோ இல்லை, எல்லாமே ஷார்ட் வீடியோ. அதுதான் மேக் பண்ண ஈஸியாக இருக்குது. அதனால இந்த மாதிரியே உங்கள் கூட நான் வீடியோ ஷேர் பண்ணுறேன். என்ன அப்பப்போ நாங்கள் ட்ரிப்பில் போகக்கூடிய பாட்டும் பின்னாடி ஓடலாம். வாங்க போகலாம் நம்ம ட்ரிப்பில். வாவ், இந்த ஊட்டிக்கு கோத்தகிரிக்கு எவ்வளோ டிஃப்ரெண்ட்டு. அந்த கோத்தகிரியை விட ஊட்டிக்குள்ளே வந்தோன்னே எவ்வளோ அழகா மலைச்சாரல். அடேங்கப்பா, செமையாக இருக்குது. எனக்கு இந்த கிளைமேட் ரொம்ப பிடிச்சிருக்கு. சிச்சுவேஷனல் சாங். வாவ், உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்குது. ஒன்றுமே இல்லைன்னா கூட அழகாக இருக்கானா. எனக்கு இந்த இயற்கை என்னைய ரொம்ப பிடிச்சிருக்கு. அம்பிகையின் அளப்பரிய ஆற்றல்ல வா, எவ்வளோ அழகாக இருக்கா, பேரழகி. 16 நாள் சூரிய வழிபாடு, 36 நாள் சண்முகர் வழிபாடுன்னு 52 நாளைக்கு மேலே வீட்டிலையே இருந்துட்டு இப்போ தாங்க வீட்டை விட்டு வெளியே வந்து சுவாமியை தரிசிக்கிறதுக்காக கோயில் பயணத்தை மேற்கொண்டிருக்கோம். என்னை பொறுத்தளவு ட்ராவல் பண்ணுறப்ப ப்ரெசண்ட்டில் நல்லா என்ஜாய் பண்ணணும். கோயிலுக்கு போயிட்டால் சின்சியராக சாமி கும்பிடணும். ஸோ அடுத்தடுத்த திருத்தலங்கள் என்ன மாதிரி பயணத்திட்டத்தில் போச்சு அதெல்லாம் நான் உங்களுக்கு தொடர்ந்து பதிவு செய்கிறேன். நீங்களும் என்னோட பயணம் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். நம்ம இப்போ சென்னையிலேருந்து ஊட்டிக்கு வந்திருக்கோம். ஓகேவா?